வெல்கம் டு ஈஸி கிராமர். இன்றைக்கி நம்ம ஈஸி கிராமரில் குட் அண்ட் வெல் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாக்கியத்தில் எந்த இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல வெல் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவாக ஒரு வாக்கியத்தில் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது குட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஒரு வாக்கியத்தில் அட்ஜெக்டிவாக நம்ம பயன்படுத்துவோங்க. அதே மாதிரி வெல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் அட்வர்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன? அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் எந்த வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணுற மாதிரி பேசப்படுதோ அந்த வேர்டு தாங்க நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே அட்வர்ப் அப்படின்னா வேர்பை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது வேர்பை பற்றி அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி பேசப்படுற வேர்டு தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை குவாலிஃபை பண்ணுறது, அட்வர்ப் அப்படின்னா வேர்பை குவாலிஃபை பண்ணுறது. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் ஒரு நல்ல மாணவன். அவர் ஒரு மாணவன், ஆனால் எப்படிப்பட்ட மாணவன் அப்படின்னு சொல்கிறேன்னா நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட், மாணவன் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேமிங் வேர்ட்ஸ்லாம் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன். அப்போ அந்த நல்ல அப்படிங்கிற வேர்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுனை தான் வந்து அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபை பண்ணுது. அதாவது நல்ல அப்படிங்கிற வேர்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுனை தான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபை பண்ணுது. அப்போ நாம் இங்கே அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் தான் இந்த வாக்கியத்தில் யூஸ் பண்ணுவோம். நம்ம வெல் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது ஹீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இங்கே குட் அப்படிங்கிற வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணுது. அப்போ நம்ம இந்த இடத்துல குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். அட்வர்ப், அதாவது வெல் அப்படிங்கிற அட்வர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சென்டென்ஸ் கிளியராக இருக்கீங்க இல்லையா? இங்கேயே நம்ம குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கிறது கிளியராக இருக்கீங்க இல்லையா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மாணவர்கள் தேர்வு நன்றாக எழுதினார்கள். மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க, பட் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறோன்னா நன்றாக எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க எழுதுனது தான் நம்ம சொல்கிறோம், நன்றாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எழுதினார்கள், அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படின்னா ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எழுதினார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் ரோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எழுதினார்கள் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, அதாவது வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்பை பற்றி தான் நம்ம எக்ஸ்ட்ரா குவாலிஃபை பண்ணி சொல்கிறோம். நன்றாக எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த வேர்டு வேர்பை குவாலிஃபை பண்ணுது. அப்போ இங்கே நீங்கள் குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்களா, வெல் அப்படிங்கிற அட்வர்ப் யூஸ் பண்ணுவீங்களா? சூப்பருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வெல் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த எக்ஸாம்ஸ் வெல் அப்படிங்கிறதான் சரி. ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த எக்ஸாம்ஸ் குட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் நவுனை குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் குட் யூஸ் பண்ணும். அதுவே சென்டென்ஸில் நம்ம வேர்பை குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வெல் அப்படிங்கிற அட்வர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதாங்க குட் அண்ட் வெல், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குட் வெல் யூஸ் பண்ணுறது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகே, நம்ம ஒரு ஃபியூ எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். என்னோட சேர்ந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும், அதாவது எங்கே குட் யூஸ் பண்ணுவோம் எங்கே வெல் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கெலாம் எங்கே நம்ம குட் யூஸ் பண்ணுவோம் வெல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஹீ இஸ் அ சிங்கர், அதாவது அவர் ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் இருக்குது. நல்ல பாடகர், பாடகர் ஆனால் எப்படிப்பட்ட பாடகர், நல்ல பாடகர் அப்படின்னு சொல்கிறோம். பாடகர் அப்படின்னா ஆங்கிலத்தில் சிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அது வேர்பு கிடையாது, நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிங்கர் அப்படிங்கிறது நவுன். அப்போ நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதை குவாலிஃபை, த நல்லங்கிற வேர்ட் நவுனை தான் குவாலிஃபை பண்ணுது. அப்போ நம்ம குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இங்கே யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெல் அப்படிங்கிற அட்வர்ப் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோமா? கேன்சர் பண்ணுங்கள். ஹீ இஸ் அ வெல் சிங்கர் அப்படிங்கிறதுக்கு சரியா, அல்லது ஹீ இஸ் அ குட் சிங்கர் அப்படிங்கிறது சரியா? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே எந்த வேர்ட் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், குட்டா வெல்? சூப்பருங்க. ஹீ இஸ் அ குட் சிங்கர் அப்படிங்கிறதா கரெக்ட். ஏன்னா அந்த குட் அப்படிங்கிற வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ணுது. நவுனை குவாலிஃபை பண்ணுறதுனால நம்ம குட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வேர்பை குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வெல் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்கள்.
He sings dash. அவர் நன்றாக பாடுவார். அவர் நன்றாக பாடுவார். பாடுவார் எப்படி பாடுவார்? நல்லா பாடுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போது இங்கே பாடுவார் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, அதாவது வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நன்றாக அப்படிங்கிற வேர்பை தான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்பை குவாலிஃபை பண்ணுற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோமா, அட்வர்ப் யூஸ் பண்ணுவோமா? ஆன்சர் பண்ணுங்கள். ஹீ சிங்ஸ் குட்டா, ஹீ சிங்ஸ் வெல்லா, எது கரெக்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஷின் தான். நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். ஹீ சிங்ஸ் குட் ஆர் வெல், விச் ஒன் இஸ் ரைட்? சூப்பருங்க. இங்கே ஹீ சிங்ஸ் வெல் அப்படிங்கிறதா கரெக்ட். வேர்பை குவாலிஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் பேசுகிறோம். ஸோ அங்கே நம்ம வெல் அப்படிங்கிற அட்வர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷி ஹாஸ் அ பிளான். ஷி ஹாஸ் அ பிளான். தமிழில் அவளிடம் நல்ல திட்டம் உள்ளது. அவகிட்ட திட்டம் உள்ளது. அது எப்படிப்பட்ட திட்டம் அப்படின்னா நல்ல திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறதா, நல்ல பிளான் வந்து அவகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வேர்டு நல்ல அப்படிங்கிற அந்த வேர்டு பிளான் அப்படிங்கிற நவுனை தான் வந்து குவாலிஃபை பண்ணுது. இப்போ சொல்லுங்கள், குட் யூஸ் பண்ணுவீங்களா, வெல் யூஸ் பண்ணுவீங்களா? ஷி ஹாஸ் அ குட் பிளான் அப்படிங்கிறது சரியா, அல்லது ஷி ஹாஸ் அ வெல் பிளான் அப்படிங்கிறது சரியா? ஓகேங்க, அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோமா, வெல் அப்படிங்கிற அட்வர்ப் யூஸ் பண்ணுவோமா? சூப்பர். இங்கே நம்ம அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சி ஹேஸ் அ குட் பிளான் அப்படிங்கிறதா இங்கே சரி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ். ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ். அவள் இன்னும் நன்றாக வேலை செய்கிறாள். ஓகே, அவள் இன்னும் வேலை செய்கிறாள். எப்படி வேலை செய்கிறா? நன்றாக வேலை செய்கிறாள். அதாவது வேலை அப்படின்னா ஒர்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஒர்க் அப்படிங்கிறது இங்கே ஆக்ஷன் வேர்டு, அதாவது வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அவள் எப்படி வேலை செய்கிறா அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். அதாவது உங்கள் ஆக்ஷனை தான் இங்கே வந்து நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். நன்றாக வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுற அந்த ஆக்ஷனை தான் இங்கே நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். இப்போ சொல்லுங்கள், இங்கே நம்ம அட்ஜெக்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுவோமா, அட்வர்ப் யூஸ் பண்ணுவோமா? குட் ஆர் வெல், எது இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் குட் அப்படிங்கிறது சரியா, ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் வெல் அப்படிங்கிறது சரியா? கரெக்டான வேர்டு என்ன யூஸ் பண்ணோம்? ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் வெல் அப்படிங்கிறதா இங்கே சரி. இங்கே ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் குட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஷீ ஸ்டில் ஒர்க்ஸ் வெல் அப்படிங்கிறதா இங்கே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் டீம் பிளேட். ஓகே, இங்கே அவர் டீம் பிளேட் வெல் ஆர் குட், எது நம்ம யூஸ் பண்ணோம்? அதாவது எங்கள் அணி நன்றாக விளையாடியது. ஓகே, எங்கள் அணி விளையாண்டுச்சு. எப்படி விளையாண்டுச்சு? நன்றாக விளையாடியது. அவங்க பண்ண அந்த ஆக்ஷனை தான் நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். அவங்க விளையாடுற அந்த ஆக்ஷனை, அவங்க வேர்பை தான் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணுறோம். நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேர்பை குவாலிஃபை பண்ணும்போது நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோமா, அட்வர்ப் யூஸ் பண்ணுவோமா? சூப்பர், நம்ம அட்வர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் எந்த வேர்ட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க? சூப்பருங்க. அவர் டீம் பிளேடு வெல் அப்படிங்கிறத சரி. அவர் டீம் பிளேடு குட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் டீம் பிளேடு வெல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹி வாஸ் அ கிரிக்கெட் பிளேயர். ஓகே, இங்கே ஹி வாஸ் அ குட் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லுவோமா, அல்லது ஹி வாஸ் அ வெல் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோமா? இங்கே எந்த வேர்ட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க? இங்கே அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்களா, அட்வர்ப் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.